அன்பான அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன், அதாவது வக்ர நிலை அடைகிறது. வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல். இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா? அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4, இந்த அர்த்தாசிரம சனியினால் அவதிப்பட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அர்த்தாசிரம சனி விலகிடுச்சு. சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சிறப்பு. அப்போ அர்த்தாசிரம சனி விட்டு விலகிட்டீங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு பகவான் 7ல் இருந்து உங்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருந்தவர் 8க்கு வந்துட்டார். சரி, இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அடையிறதுனால என்னென்ன நற்பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போமா? துளாராசி அப்படின்னாலே எல்லாருமே நியாயத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவங்க துளாராசி. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய மாட்டாங்க. ரொம்ப நிதானமானவங்க, மேப்புள் மேய மாட்டாங்க, இன்டெப்த்தாக போகக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். எப்பொழுதுமே பார்த்தா சுக்கிரனோட ராசிக்கு சனி பகவான் யோகர். அப்போ அந்த சனி பகவான் 5க்கு போயிட்டார். 5க்கு போயிட்டு வக்ரமாயி பலம் இழந்தும் போயிட்டார். அப்போ இந்த காலகட்டங்களில் துளாராசிக்கு 5ல் சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு. சரி, என்ன விதத்தில் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இதுவரை இருந்த லிட்டிகேஷன்னாக்க கோர்ட்டு, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், இது எல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே இந்த 19/6/2024 4/11/2024 140 நாளுக்குள்ளார பிரச்சனைகள் தீர்ந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம். எப்பொழுதுமே சொத்துக்கள் இருக்கிறது இது கிடையாது, அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம்தான் நமக்கு முக்கியமானது. அப்போ அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதே போல் 5ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இடம்னு நம்ம சொல்லுவோம். துளாராசிக்கு 5ல் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கார். ரொம்ப வருஷமாக குலதெய்வத்துக்கு போகணுன்னு பிரார்த்தனை வச்சுட்டு போக முடியாமல் வீட்டில் சங்கடங்களையும் சந்திச்சுக்கிட்டே வந்தீங்க. இந்த குலதெய்வம் எப்போ போனோமோ அப்போ தான் இஷ்ட தெய்வங்கள் குடும்பத்துக்கு வரும். குடும்பத்துக்கு குலதெய்வமும் இஷ்ட தெய்வத்தோட அருளும் இருந்தாலும் பூர்வ புண்ணிய பித்ருக்களுடைய அருளும் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நிகழும். அப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் 5ஆம் அதிபதியான சனி பகவான் பலம் இழந்திருக்கிற கூடிய காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்தோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப மாதமாக இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு காசி, கயா, அலகாபாத் போனோம். அங்கே போயிட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னால் என்ன அப்படின்னாக்க திதிகள், தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடியது. கயால திதி கொடுத்தாச்சு அப்படின்னாக்க முன்னோர்கள் நேராக மோட்சம் அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடியது. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் விரும்பின காசி, கயா, அலகாபாத் போன்ற இடங்களுக்கு செஞ்சுட்டு பித்ருகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். பித்ருகாரியங்கள் கயால பல்குர்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு 64 கோத்திரதாயாதிகளுக்கும் 64 பிண்ட பிரதானம் பண்ணி அதை 3 பிண்ட பிரதானமாக ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை பசு கோ அப்படின்னு சொன்னாக்க பசு, சகல தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய இடம் பசு, அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பித்திருக்கள் மோட்சலோகத்தை அடைவாங்க. இதை தவிர பாக்கி உள்ள 2 பிண்டத்தை விஷ்ணு பாதத்தில் வைக்கும் பொழுது
விஷ்ணுவின் பரமபத வாசலுக்கு நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் செல்வார்கள். எப்போ முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலான சொர்க்க வாசலுக்கு சொர்க்கத்திற்கு சென்றால் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ குலதெய்வ வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு செய்ய ஏற்ற காலகட்டங்கள் இந்த 140 நாள். இந்த 140 நாளில் காசி கயா அலகாபாத் செஞ்சுட்டு பித்திரு காரியங்கள் செஞ்சுட்டு வரும்போது பித்திருக்களோட காரியங்களும் நிறைவேறும், குலதெய்வ வழிபாடும் நிறைவேறும். குலதெய்வ வழிபாடு வந்தால் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் வரும். அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விலகும். ஒரு சில பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில குடும்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களுமே நடக்காது. அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். அப்போ அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. இதை நாம் பயன்படுத்திப்போம். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். தனத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிற வாய்ப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் குரு வழிபாடும் செய்தோம்னாக்க கண்டிப்பாக வரும். சரி, எப்படி போகலாம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு. துளாராசிக்கு 6ல் ராகு பகவான். 6ல் ராகு பகவான் அப்படின்றது ராகுனாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ அந்த பிரம்மாண்டமான காரியங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுக்கு நல்ல வெற்றி கிடச்சி விரும்பிய யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அதற்கு உண்டான பிஆர் விசா சிட்டிசன்ஷிப் கிரெடிட் கார்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமான காலகட்டங்கள். இதை தவிர சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வை பெறக்கூடிய இடம் 3ஆம் இடம், அதாகப்பட்டது மேஷத்தை பார்க்குறார். துளாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்த துளாராசி அன்பர்களுக்கு குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு வந்துருத்து. அப்போ வியாழன் நோக்கு வந்துருத்து அப்படின்றதுனால திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி ஆகாத குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். துளாராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு தான் ஏற்படுவது. அவங்களுக்கு 2 கட்ட நிலைமையில் தான் இருந்துட்டுருக்காங்க அவங்க. ஏன்னா எதுவுமே வரல, எதுவுமே நடக்கலை, ஒரு குழப்பங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இப்படி தான் சொல்லிட்டு வராங்க. இந்த வகையில் பார்க்கும்போது ஆனால் துலாத்தில் சனி பகவான் உச்சமாக வரார். எப்படி மகரம் கும்பம் சனியோட சொந்த வீடுன்னு சொல்லும்போது அவருடைய உச்சம் பெற்ற வீடு வந்து துலாம் தான் சொல்லப்படுது. அப்போ துளாராசிக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்வார். அதனால் இது ஒரு விதி. அப்போது பார்க்கும்பொழுது இந்த சனி வக்ர பலன்கள் கண்டிப்பாக துளாராசிக்கு நல்லதாக இருக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசியை அவர் பார்க்குறார். இப்போ வக்ரமாக இருக்கும்போது உங்கள் ராசியை பார்க்குறார், 1ஆம் இடத்தை பார்க்குறார், அடுத்ததாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார், அடுத்ததாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார், இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். அப்படி பார்க்கும்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசி பார்க்கறனால உங்களுக்கு வந்து திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய திறமைகள் வந்து வெளி உலகத்துக்கு வரும். இதனால் வரைக்கும் வராமல் இருந்திருக்கும், இப்போ வரும். ஆஹா, உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயம் இருந்ததா, எனக்கு தெரியவே தெரியாது, உங்களுக்கு கூட தான் நான் பழகிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தடையாக இருந்த விஷயம் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். தாமதமான விஷயம் சீக்கிரமாக முடியும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த சனி வக்ர காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய முயற்சியில் ஜெயம் கிடைக்கும், முயற்சியால் வெற்றி கிடைக்கும். ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதனால் வரைக்கும் வெற்றி பெறாமல் இருப்பீங்க, இப்போ வெற்றி கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் உண்டாக போகுது. எல்லா ஏற்றங்களும்னா எப்படின்னா உதவி, இப்போது வேலைக்கு போயின்னு இருப்பீங்க, ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் போயிருவீங்க. அப்போது அந்த வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். அது மூலிமா ஒரு உயர்வு ஏற்படும். அது மாதிரி தொழிலில் முன்னேற்றங்கள் மாற்றங்கள், இடம் மாறணும். அந்த இடம் மாறும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கூட வேலை செய்கிறவங்களாலுமே நல்லது நடக்க போகுது. இதுவுமே நடக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் துளாராசி பெண்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அவங்களுக்கு கை கட்டினது வாய் கட்டலை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாமே இப்போ நடக்கும். துணிஞ்சு அவங்க எல்லாத்துலையும் இறங்குவாங்க, தைரியமாக இருப்பாங்க, பிரகாசிப்பாங்க, பிரபலம் ஆவாங்க. அவங்களுக்கு கைக்கு எட்டினது வாய் கட்டலன்னு சொன்னோம் இல்லையா, அது கிடச்சிரும். அது கிடச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரிலாம் ஒன்று பலன்கள் தான் நடக்க போகுது துளாராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா
அவங்களுக்கு இழந்ததை வந்து மீண்டும் வந்து சேரும், இழந்தது மீண்டும் வந்து சேரும். அது வந்து பொருளாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து பல வேறு வழியில் வரும், மாற்று வழியில் வந்து சேரும். இது மாதிரிலாம் கிடைக்கும். இது மாதிரிலாம் கிடைச்சிட்டு வரும்போது நல்லது நடக்கும். அவங்களுக்கு புத்திரிகள் வகையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அவங்களுடைய முன்னேற்றங்கள் வந்து தங்கு தடையின்றி நல்லா முன்னேற்றமான பாதையில் செல்ல போகிறாங்க. இது இல்லாமல் கணவன் மனைவி உறவு மேம்படும், பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் வெளியூர் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர வேண்டும். இது முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். இது இல்லாமல் உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை தான் நிறைவேற்றுங்க. அது இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்யணும். இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்தால் அதையும் செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம் துளாராசிக்காரங்க. அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய துறையில் உங்கள் ஒர்க் இருக்குது, அதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம், மேன்மையாகிறதுக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் தியான மார்க்கமாக சொல்லலாம், இறை வழிபாடு பண்ணலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. இதனால் இருந்த பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது. வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனை சம்மந்தப்பட்ட அதெல்லாம் விற்றுரும். இப்போது விற்று அது மூலிமா வாங்கி வேறு சொத்து வாங்குங்க. ஒரு சொத்து விற்று ஒரு சொத்து வாங்குவீங்க. ஒரு வண்டியை விற்றுட்டு இன்னொரு வண்டியை வாங்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு கலைகள் புதுசாக இருக்கும். ஒரு இது இருக்கும், வேறு ஒரு கலை இருக்கும், அது கற்றுக்கிறதுக்குன்னா நேரம் வரும். ஒரு புது விதமான படிப்பு, இது படித்தாக்கா இதில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது மாதிரிலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க போகிறீங்க. அது மூலிமா நல்ல பலன்கள் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சேருவார் உங்கள் கூட. அது நட்பாக இருக்கலாம், உறவில் கூட இருந்திருக்கலாம், தூரத்து உறவாக இருக்கும். அவங்க வந்து சேருவாங்க. அவங்க வந்து சேர்ந்த உடனே உங்களுக்கு அவங்க மூலிமா நல்லது நடக்கும். அவங்க கைட் பண்ணுவாங்க. அவங்க கைட் பண்ணி நீ இப்படி போ, அப்படி பண்ணு, நான் சொல்கிறத செய், கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்வாங்க. கூட இதனால் வரைக்கும் எங்கே போயிருப்பாங்க ஏதான்னு தெரிஞ்சிருக்காது. திடீர்னு வந்து சேர்ந்துருவாங்க. சேர்ந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி நடக்கிறது தான் அந்த காலகட்டங்கள், கிரகங்களோட சூழ்நிலை, இது மாதிரிலாம் வச்சு தான் நடக்கும். அப்போது எதிர்பாராமல் நடக்கும் இந்த விஷயம். அப்போது கண்டிப்பாக நடக்கும்போது உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு துளாராசிக்காரங்க பெருமாள் நரசிம்மர் வழிபாடில் ரொம்ப வந்து தான் சொல்லப்படுது. அவர் வந்து நரசிம்மருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான பானகம், துளசி அதெல்லாம் சேர்த்து நெய் விளக்கு போட்டு வழிபட்டு வரலாம். 6 விளக்கு போட்டுவாங்க, நெய் விளக்கு, துளசி மாலை சாத்துங்க. நரசிம்மரை மனமுருகி வழிபட்டுவாங்க. நரசிம்மரை வழிபடும் போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். மனசில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் ரொம்ப ஒரே நோக்கத்தோடு இருந்து வணங்கணும். அப்போ தான் அவர் பலன் கொடுப்பார். உடனே இமீடியட்டாக பலன் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அதனால் அவர் கண்டிப்பாக பலன் கொடுப்பார். அது இல்லாமல் தாயார் வழிபடுங்க, லக்ஷ்மியை வழிபடுவாங்க. லக்ஷ்மி கோயில், குபேர கோயிலெலாம் போயிட்டு வாங்க. அது மாதிரி பணங்கள் நிறைய வரும். பணங்கள் அங்கே வச்சு பணத்தை வச்சு கையில் காசு வச்சு வாங்கி வீட்டில் வைங்க. இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க. துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் உங்க ஜாதகத்தை நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கணும். ஒண்ணு சனி வக்ரமான ஜாதகம் அல்லது சனி வக்ரம் இல்லாத ஜாதகமா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ 4ஆம் இடத்துக்கும் பேசும், அதே போல 5ஆம் இடத்துக்கும், இந்த 2 வீட்டிற்கும் சனி பகவானுடைய தொடர்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. யாருக்காவது குழந்தை இல்ல, குழந்தைக்குண்டான விஷயங்கள் இப்ப மூவ் பண்ணீங்கன்னா, ஒரு ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும், டெஸ்ட் டியூப் பேபி மூலமா குழந்தை எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு மருத்துவ செலவுகள் மூலமாக பண்ணுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, 5ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா குல தெய்வ தோஷம்னு நாம சொல்லுவோம். ஆனா கோச்சாரப்படி வரும் பொழுது உங்க குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்த விஷயம், அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 4ஆம் இடத்தையும் சனி பகவான் தொடர்பு கொள்றதுனால வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனத்தை சொல்றதுனால ஏதாவது வண்டி மாறுறது, புதிய வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்க்கு ஏதாவது ஒரு தாய் மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைப்பது, அல்லது நீங்க அம்மாக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்,
அம்மாவுக்கு உங்களுக்கு உறவு முறைகள், ஒரு நல்ல உறவு முறைகளை கொண்டு வருவது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். எப்படின்னா தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது, வண்டி சார்ந்த வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், வீடு சார்ந்த இடம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வருவது, நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுவது, அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 5ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால உங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயத்திலையும் அதே போல குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டங்கள்ல புதியதாக எந்த முயற்சியும் செய்யாம இருக்கிறது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டங்கிறதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய சின்ன கருத்தா நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் கேட்டகரி. இனி அடுத்தது பாருங்க, சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தை எல்லாமே நிச்சயமாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விடுவார். அப்ப அந்த கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இருக்குதுன்னு பாருங்க. அது சார்ந்த ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் பிற்காலத்துல ஒரு நன்மையும் அனுபவம் மூலமாக ஒரு நன்மையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இப்ப நாம உங்க ஜாதகத்துல அது தெரியாதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களை நான் சொல்றேன், அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப இதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சனி இருந்து அர்த்தாஷ்டம சனி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 4ஆம் இடத்துல தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு நாம எடுத்துக்கணும். அப்ப 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா வீடு மனை சொத்துக்கள் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்க, 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 2ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். யாரை நம்பி வாக்கு கொடுக்க கூடாது. பேச்சால பல பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவிக்குள்ள அப்படிங்கிறதையும், அதுவும் பேச்சு மூலமா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் கடன் வாங்கலாமா, கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கொடுப்பார். நோய் நொடிகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோகத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுப்பார். அங்க இருக்கக்கூடிய மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் காட்டி கொடுப்பார். அதற்குண்டான வேலைகளும் அங்க நடைபெறும். உங்களை வந்து யாராவது ஒருத்தர் போட்டு கொடுக்கறது, ஏதாவது ஒரு விஷயத்துல உங்க வேலையை விட்டு தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, 7ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். 7ஆம் இடத்தை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல சில சங்கடங்கள், இதுல எல்லாமே கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, தொழில்ல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுவதற்கு கொஞ்சம் கவனமாக மாறலாமா வேண்டாமா உங்க தசாபுத்தி படி நீங்க பார்த்துட்டு செயல்படுத்துறது சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது 11ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால கடின உழைப்பு இருக்கும். ஆனா கொஞ்சம் லாபத்தை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காம இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த 3 கேட்டகரியும் நம்ம கொடுத்தாச்சு. அதே போல வக்ரமா இருந்தா இது எல்லாமே யோகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. இப்போ உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி படி சனி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, அதே போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இப்போ அடுத்தது நம்ம அதற்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறதையும் பாத்திரலாம். அப்போ சனி பகவான் பாருங்க 10, 11 தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இதே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தொழில்ல எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும். அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க. லாபம் வரலினாலும் பரவாயில்ல, இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, உங்க ஜாதகத்துல இன்னும் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல 2ஆம் திருமணம், 11ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் திருமணம் அப்படின்னு சொல்றோம். யாருக்காவது 2ஆம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதற்குண்டான பொண்ணோ மாப்பிள்ளையோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 10 அப்படின்னா கர்மஸ்தானம் சொல்றோம். அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. சனி ராகுவை பார்க்கும் பொழுது இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நண்பர்களோடையும் உங்களுடைய கூட்டாளிகளோடையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். நோய் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நரம்பு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம். நாம இப்ப கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சனி ராகு பார்க்கும்போது அதுவும் 12ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள், சரியா தூக்கம் வராம இருக்கிறது,
இது எல்லாமே கொஞ்சம் உண்டு. சோ நீங்க இந்த மேஷ ராசி சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும், வக்ரம் இல்லாம இருந்தால் உங்களுடைய தொழிலையும், உங்களுடைய லாபத்திலும், உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த 6 கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம்.